ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட லைஃப் இன்சூரன்ஸை பற்றி ஒவ்வொரு இன்சூரன்ஸ் ஸ்கீமை பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏன்னா யாருக்கு எது தேவையோ அதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்சூரன்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது பிஎல்ஐயில் சுரக்ஷா, WLAன்னு சொல்லுவாங்க, ஹோல் லைஃப் அஷூரன்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட மெச்சூரிட்டி ஏஜுங்கிறது கம்பல்சரி 80. இது 80 இயர்ஸில் தான் நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். சம் அஷ்யூர்டு ப்ளஸ் அக்யூமுலேட்டட் போனஸை போட்டு உங்களுக்கு 80வது வயசில் செட்டில் பண்ணுவாங்க. இதோட ஏஜ் லிமிட் 19 to 55. பிஎல்ஐனாலே நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி 20,000 மினிமம், 50 லட்சம் அதிகபட்ச சம் அஷ்யூர்டை நிர்ணயிக்கிறது. டெத்து பெனிஃபிட் எப்படி கொடுப்பாங்கன்னா, சம் அஷ்யூர்டாக நம்ம என்ன தொகை நிர்ணயம் பண்ணுறோமோ அந்த தொகை ப்ளஸ் நம்ம எத்தனை வருஷம் பே பண்ணியிருக்கோமோ அந்த வருஷத்து வரைக்கும் இருக்கிற இந்த போனஸை போட்டு நமக்கு செட்டில் பண்ணுவாங்க. இதை இஏவாவும் இந்த பாலிசி நான் எடுக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு மனநிலையில் நான் கன்வெர்ட் பண்ணிக்கலாமான்னா இஏவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம சந்தோஷ்ன்ற பாலிசி பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த பாலிசியாக இதை கன்வெர்ட் பண்ணவும் முடியும். அந்த கன்வெர்ட்டுக்கான இது டேர்ம் என்னென்னா, ஆஃப்டர் 1 இயர் இல்லை 57 இயர்ஸுக்குள்ளே நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரண்டருங்கிறது எப்பயும் போல் 3 வருஷம் சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்வேன், வித் போனஸ் வேணும்னா நீங்கள் 5 இயர்ஸில் சரண்டர் அப்ளை பண்ணிக்கலாம். லோன் எலிஜிபிள் உண்டு. ஆஃப்டர் 4 வருஷம் பே பண்ணதுக்கு அப்புறம் லோன் எலிஜிபிளும் உண்டு. 1 வருஷத்துக்கு மேலே சம் அஷ்யூர்ட் எடுக்க போகிறோம்னாலே மெடிக்கல் டெஸ்ட் கம்பல்சரி. 80Cக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்து இந்த பாலிசியில் சேரணுன்னா, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், ஆதார், பேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த பாலிசி நம்ம போட்டுட்டு வரலாம். ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணிக்க முடியும். இது ஆர்பிஎல்ஐலையும் இருக்குது. பிஎல்ஐனா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், டிகிரி ஹோல்டர்ஸ் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் எதுவும் படிக்கலை அப்படிங்கிறவங்க ஆர்பிஎல்ஐ யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் சின்ன வேரியேஷன். இதில் மினிமம் 10,000, மேக்ஸிமம் 10 லட்சம் எடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 வயசு இருக்கிற ஒருத்தவங்க இந்த பாலிசி எடுக்க போகிறோம் அப்படின்னா இவங்களுக்கான டியூரேஷன் அதுவே காட்டுறது 35, 38, 40. இது வருஷம். அவங்களோட 55வது வயதுலையோ 58வது வயதுலையோ 60வது வயதுலையோ இது 3 தான் அவங்க நிர்ணயமே பண்ண முடியும். இதில் 3ல் இப்போ 80 வயசே அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 40 வருஷம் நிர்ணயம் பண்ணுறாங்கன்னா அவங்க 5 லட்ச ரூபாய் சம் அஷ்யூர்ட் எடுத்திருக்காங்க. அவங்களோட வயது 20, 60 வயசு வரைக்கும் 40 வருஷம் கட்டுவாங்க. ஆனால் ரிட்டர்ன் அமௌண்ட் 20,20,000 ரூபாய் கிடைக்கும். இது உங்களுக்கு தோணும், 80 வயசா, எனக்கு இப்பயே ஒன்றும் முடியல, 80 வயசுக்கெல்லாம் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக ஓல்ட் லைஃப் இன்சூரன்ஸுன்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃப் லாங் செக்யூரிட்டி, இல்லைன்னா நம்ம ஃபேமிலிக்கான ஒரு பேஸ் வேணுன்றவங்க இதை சூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.